வணக்கம். ஜான்சரியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்பு செய்திகள். செம்மணி மனித புதைகுழி விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைப்பு. முன்னாள் அமைச்சர் ரோஹித் அபே குணவர்தனவின் மகள் மற்றும் மருமகன் தலைமறைவு. நீதிமன்றம் விதித்து அதிரடி உத்தரவு. கிளிநொச்சி ராணுவ முகாமில் சிப்பாய் கைது. பாதுகாப்பு சோதனையில் கண்டெடுக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள். அனுர அரசை மிக விரைவில் வீட்டுக்கு அனுப்புவோம். ஐக்கிய மக்கள் சக்தி உறுதி. இலங்கையில் இந்த ஆண்டில் மட்டும் 72 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவு. கேள்விக்குறியாகும் மக்களின் பாதுகாப்பு. பங்களாதேஷில் பாடசாலை மீது மோதி விமானம் விபத்து. உயிரிழந்தோர் எண்ணிக்கை உயர்கின்றது. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழியின் விசாரணைகள் நேற்று முதல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வின் 2வது அமர்வு நேற்று ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய அகழ்வின் போது மேலும் 7 எண்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன. ஏற்கனவே இந்த பகுதியிலிருந்து 65 எண்புக்கூடு தொகுதிகள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன. இதேவேளை நேற்று முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகள் தொடர்பில் சட்டத்தரணி VS நிரஞ்சன் தகவல்களை பகிர்ந்து கொண்டார். முன்னாள் அமைச்சர் ரோஹித் அபே குணவர்தனவின் மகள் மற்றும் மருமகனுக்கு வெளிநாடு செல்வதற்கான பயண தடை விதித்து மத்துகம நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவின் கோரிக்கையை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு ஜீப் வாகனம் தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவின் மகன் ரசிக விதான சமீபத்தில் கைது செய்யப்பட்டார். ஜீப்பை ஆய்வு செய்வதில் அது சட்டவிரோதமாக நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு தவறான தரவுகளை சமர்ப்பித்து மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தை சேர்ந்த ஒருவர் இந்த சட்டவிரோத செயலில் ஈடுபட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மேலும் ஜகத் விதானவுக்கு சொந்தமான ஒரு தனியார் நிறுவனத்தின் பேரில் 2வது முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த ஜீப்பை அவரது பிரதிநிதி பயன்படுத்தியுள்ளார் என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விசாரணையின் போது கைது செய்யப்பட்ட ரசிக விதான பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்தனவின் மகள் ட்ரெசல் மெலனி அபே குணவர்தனிடம் இருந்து இந்த ஜீப்பை வாங்கியதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கடந்த 19ஆம் தேதி மதியம் களுத்துறை நாககொடவில் உள்ள ட்ரெசல் மெலனி அபே குணவர்தனவின் வீட்டுக்கு காவல்துறையினர் சென்றபோது அவரும் அவரது கணவனும் அங்கு இருக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்தே முன்னாள் அமைச்சர் ரோஹித் அபே குணவர்தனவின் மகள் மற்றும் மகனுக்கு வெளிநாடு செல்வதற்கான பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி இரணைமடு பகுதியில் அமைந்துள்ள இராணுவ முகாமில் உயர் அதிகாரிகளினால் இராணுவ சிப்பாய் ஒருவர் 20 கிராம் 320 மில்லி கிராம் கேரள கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சிப்பாய் விடுமுறையில் இராணுவ முகாமிலிருந்து வெளியேற முற்பட்ட போது சக இராணுவ வீரர்களால் மேற்கொள்ளப்பட்ட வழக்கமான சோதனையின் போது கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபர் இராணுவத்தினரால் காவலில் எடுக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக கிளிநொச்சி போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார எம்பே தற்போதைய அனுர அரசை மக்களின் பேராதரவுடன் மிக விரைவில் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் என்று தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் நிலவரம் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், இந்த அரசு ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு எந்த பயனும் ஏற்படவில்லை. அனுர தரப்பினர் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யானவை என்பது தற்போது நிரூபணமாகியுள்ளது. ஏழை மக்களின் வயிற்றில் அடிக்கும் செயற்பாடுகளிலேயே இந்த அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது. மக்களின் ஆணைக்கு மாறாக செயற்படும் இந்த அரசை மக்களின் பேராதவருடன் மிகவும் விரைவில் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். ஐக்கிய மக்கள் சக்தியை மக்கள் ஆட்சி பீடத்தில் அமர்த்துவார்கள். நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் குறுகிய காலத்தில் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்போம் என்றும் ரஞ்சித் மந்தும பண்டார உறுதியளித்துள்ளார்.
ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் 72 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதில் 38 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 41 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நேற்று சீதுவையில் பதிவான துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இந்த ஆண்டின் 72வது துப்பாக்கிச்சூட்டு சம்பவமாகும். இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கானவர் கட்டுநாயக்கா சீதுவை நகர சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவரின் தந்தை என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் 54 வயதுடைய ஓய்வு பெற்ற இராணுவ உத்தியோகத்தர் ஆவார். நேற்றிரவு அடையாளம் தெரியாத இருவரினால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த நபர் மேலதிக சிகிச்சைகளுக்காக ராகம போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் காவல்துறை மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. அடுத்து சர்வதேச செய்தி. பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் ஒத்துரா பகுதியில் உள்ள மைல்ஸ்டோன் பாடசாலை மற்றும் கல்லூரி வளாகத்தில் பங்களாதேஷ் விமானப்படையின் F-7 வீழ்ச்சியாய் பயிற்சி விமானம் விழுந்து நொறுங்கிய விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 19 உயர்ந்துள்ளது. நேற்று பிற்பகல் உள்ளூர் நேரப்படி 1:06 அளவில் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களே விபத்துக்குள்ளாகி கல்லூரியின் ஹைதர்கால் கேட்டின் கட்டிடத்தில் மோதி தீப்பிடித்தது. இந்த விபத்தில் விமானி பிளைட் லெப்டினன்ட் தவ்கிர் இஸ்லாம் சாகர் உட்பட 19 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் பெரும்பாலும் மாணவர்கள் தீக்காயங்களுடன் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விமானம் புறப்பட்ட உடனே தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக கருதப்படுகிறது. விபத்தின் சரியான காரணம் குறித்து தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. பங்களாதேஷ் இராணுவம், எல்லை காவல் படை மற்றும் தீயணைப்பு படையினர் 9 பிரிவுகளாக மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட பலர் அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மைல்ஸ்டோன் பாடசாலை மற்றும் கல்லூரியில் சுமார் 2000 மாணவர்கள் பயில்கின்றனர். மழலையர் பிரிவு முதல் 12ஆம் வகுப்பு வரை வகுப்புகள் நடைபெறுகின்றன. விபத்து நடந்த போது மாணவர்கள் வகுப்பறைகளில் இருந்தனர். பங்களாதேஷின் இடைக்கால அரசு தலைவர் முகமது யூனுஸ் இந்த விபத்தை பேரழிவு என்று வர்ணித்ததுடன் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழு உதவி வழங்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். வெளிநாட்டு ஊடகங்களின் செய்திகளின்படி ஜூலை 22 அன்று ஒரு நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் யாழ்சிரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.